வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிறாங்க. அந்த பேத்தி பாட்டிக்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குது. பாட்டி, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தேவையா வாழ்க்கையில் அப்படின்னு அது கேட்குது. பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீ உன்னோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேணும். நீ ஒரு பிரச்சனையை பேசும்போது நீ யார், நீ எப்படிப்பட்டவன் ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டு உனக்கு தேவை. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறியோ இல்லையோ, பட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போது அந்த பேத்தி கேட்குறான், பாட்டி, இப்போது அதுலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸு கெட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்கல்ல, அதை பற்றி இவங்க ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த லேடி சொன்னாங்களாம், ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். யார் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்கள நீ கூட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இது அவங்க உன் ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப டேஞ்சரான பர்சன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேஞ்சரான பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் கறந்துக்குவாங்க. நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்க, நீ உன்னோட பிரச்சனை என்ன, நீ எவ்வளோ விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தை உங்ககிட்டேருந்து கறந்துக்கிட்டு அதை உனக்கே அகெயின்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீ முடிஞ்ச வரையிலும் ஒரு ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்காது, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேத்தி சொல்கிறாங்க, பாட்டி, அப்போ நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதா கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, ஓகே, உனக்கு புரியல, நான் வேறு மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க, நான் ஒரு பெரிய கார்டன் இருக்குது, ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, உனக்கு சின்ன தோட்டம் பிடிக்குமா பெரிய காடு பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு சின்ன தோட்டத்தோட பெரிய காடு தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே, உனக்கு பெரிய காடு தான் பிடிக்குமா, ஆனால் அதில் சில டேஞ்சர்லாம் இருக்கும். பெரிய காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பூரான் இருக்கும், நாய் இருக்கும், அது கூட நல்ல விஷயங்களும் நல்ல பிரியமாக இருக்கிற மிருகங்களும் இருக்கும். ஆனால் நம்ம சின்ன கார்டனில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் மட்டுமே இருப்பாங்க. அங்கே கம்மியான பாம்பு, ஒரு பாம்பு இல்லாமல் கூட இருக்கும், தேள் பாம்பு பூரான்லாம் இருந்தாலும் 1, 2 இருக்கும், கண்ணில் பட்டுரும். எதை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பாட்டி, என்னால் காட்டில் சமாளிக்க முடியாது, ஏன்னா திடீர்னு வேறு வேறு ரூபத்தில் பிரச்சனை வரும். ஆனால் ஒரு சின்ன கார்டன் அப்படின்னா நான் சின்ன கார்டனை என்னால் கண்காணிக்க முடியும், நான் என்னை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீ நிறையா ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு நிறையா பேர் தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நீ நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டே இருந்தீன்னா அவங்க உனக்கே தொந்தரவாக வருவாங்களா, அவங்கக்கிட்ட நீ எவ்வளோ வல்னரபிளாக இருக்கேன்னு உனக்கே தெரியாது. நீ எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்ப. ஆனால் நீ ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்க உனக்கு மட்டுமே உண்மையாக இருப்பாங்க, நீ அவங்களுக்கு உண்மையாக இருப்ப. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன் வாழ்க்கையில் உதவும். நீ பல ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு மாயைக்குள்ளே மாட்டி யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டு, எவனை பார்த்தாலும் ஃப்ரெண்டு அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறதோட நீ லிமிட்டாக உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட ரொம்ப க்ளோஸான ஒரு சர்க்கிளோடு இருந்த அப்படின்னா நீயும் சேஃபாக இருப்ப, உன் வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் படிச்சுட்டு சரி உங்களோட ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டோரி இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா?